கை கால்ல கொட்டிட்டு எரியுது எரியுதுன்னு கத்துறாங்க. இத கேட்டுட்டு பங்குச்ச மாமி என்னாச்சுடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆயின்மெண்ட் நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம சாரதாவை திட்டுறாங்க. மனுஷங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க பார்த்துட்டு ஒரு உதவி கூட செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அதுக்கடுத்து ஆயின்மெண்ட் வந்து எடுத்து வந்து போடுறாங்க. இந்த நேரத்துல காவேரி பதறிட்டு ஓடி வராங்க. ஆனா சாரதா விஜய் பார்க்க விடாம வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் காவேரிக்கு விஜய்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரே தவிப்பா இருக்குது. இதனால மாமி கிட்ட விசாரிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன காயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். காவேரி விஜய் பத்தி விசாரிக்கிறத கேட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்துல அப்பளத்தை வந்து கடைக்கு போட போறாங்க காவேரி. அங்க போயிட்டு எதுக்கு காவேரி ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால அந்த கடைக்காரங்கிட்ட பேசிட்டு இந்த அப்பளம் எல்லாமே நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த கடையில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டர் வேணும்னு சொல்லிட்டு காவேரிக்கு அந்த கடைக்காரங்க கால் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நிவின் வந்து குமரனை பாக்குறதுக்காண்டி அவங்க கடைக்கு போறாங்க. நல்ல கடையா இருக்கு, என்ன நல்லா தான் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல காவேரியை பத்தி யோசிச்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது முதல்ல நீ உன் லைஃப வாழ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி குமரன் வந்து நிவின் கிட்ட சொல்றாங்க. நிவினும் அமைதியா போயிடுறாங்க. விஜய் இப்படி பண்றது எல்லாமே காவேரிக்கு விஜய் மேல அக்கறை வரணும்னு தான் பண்றாங்க. அதனால காவேரி சாரதா கிட்ட போய் சொல்லிட்டு விஜய் போய் பாப்பாங்களா, விஜய்க்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு பார்க்கலாம்.